ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் இயேசுவிடம் வருவதினால் வருகிற நன்மைகளை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற நல்ல இயேசு உங்களோடு கூட இருந்து தம் மண்டையிலே வருகிறவர்களுக்கு செய்கிற நன்மைகளை ருசிக்கச் செய்வாராக. இந்த நாளிலேயும் மத்தேயு 11 அவர் சொன்னாரே, வாருங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னாரே. ஏன் அவரிடம் வர வேண்டும்? நீங்கள் பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் உண்டு. எதினாலே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரிடம் வரும்பொழுது தேவன் புது பலனை தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் பலனற்று போய்கொண்டிருக்கிற நாட்கள். முன்னிருந்தது போல பலன் இல்லை ஐயா, உன்னை எவ்வளோ வேலை செய்வேன், இப்பெல்லாம் அடிக்கடி சோர்ந்து போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஐயா, திடீரென்று தாக்கின அந்த வியாதியினாலே, வைரஸினாலே முன்ன போல நான் சுகமாக இல்லை, பலன் இழந்துதான் இருக்கிறேன், இன்னும் அந்த பழைய நிலைமைக்கு வரவில்லை என்று சொல்வீர்களானால் உங்களுக்கு நற்செய்தி. இந்த வசனம் சொல்லுகிறது, வேத சத்தியம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இந்த வார்த்தையை வேத புத்தகம் நீங்கள் வைத்திருந்தால் அந்த பிலிப்பியர் 4:13 கையை வைத்து நீங்கள் ஸ்தோத்தரிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலனை அவரிடம் வரும்போது தருகிறார் என்பது உண்மை. ஆம் பிரியமானவர்களே, பலனற்று போய் படுத்து கிடக்கலாம், தேவனுடைய கரம் உங்களை தொடும். சில மாதங்களுக்கு முன்பதாக திடீரென்று எனக்கு முதுகு பகுதியிலே, கீழ் முதுகு பகுதியிலே சரியான வலி. என்னால் உட்கார முடியாது, நிற்க முடியாது. ஒரு பொசிஷனில் மட்டும்தான் நான் உட்கார முடியும், படுக்க முடியும். வலி வேதனை பயங்கரமாக இருந்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. திடீரென்று வந்த பலவீனம். அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன், தகப்பனே என்னை பலப்படுத்துகிறவரே. நாட்கள் கடந்தது, தேவன் புது பலனை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அப்படி செய்வார். பயப்படாதிருங்கள், அந்த பலவீனத்தை மேன்மைப்படுத்தாதிருங்கள். அந்த பலவீனத்திலே பலனை தருகிற கர்த்தரை மேன்மைப்படுத்துங்கள். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலவீனமாயிருந்ததை நினைக்கவில்லை. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பலவீனமாயிருந்ததை எண்ணாமல். ஆம் பிரியமானவர்களே, பல நேரம் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை அதிக பலவீனப்படுத்துகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். யாரெல்லாம் அதையே சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, பலவீனத்தையே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் தான் அந்த பலவீனம் மேற்கொள்ளுகிறது. அதிலேயே அவர்களை நிற்க வைக்கிறது, அதிலேயே முடக்கி விடுகிறது. எதினாலே? பலவீனன் என்ற எண்ணங்களுக்கு அவர்கள் தொடர்ந்து உரம் போட்டு கொண்டிருப்பதினால். இன்றைக்கு இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். அன்பார்ந்த சகோதரனே, வாலிபனே, வாலிப சகோதரியே, தங்கச்சி, தம்பி, இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்கள் இதை அறிக்கை பண்ணுங்கள். இயேசுவிடம் வரும்பொழுது பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. நிறைய பேர் உடல் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, ஆனால் மனதிலே ரொம்ப பலவீனப்பட்டவர்களாக இருப்பார்கள். மன ரீதியாகவும் தேவன் பலப்படுத்துவார், சரீர பிரகாரமாகவும் பலப்படுத்துவார். முதலாவது எண்ணங்களிலே ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். பலவீனமான எண்ணங்கள்,
சில பேர் நினைப்பார்கள், ஐயா நான் தொடர்ந்து பரிசுத்தத்தில் நிற்க முடியுமா? பல சோதனைகள் நிறைந்த உலகத்திலே நான் இயேசுவுக்காக சாட்சியாய் நிற்க முடியுமா? விழுந்து விடுவேனோ என்ற பலவீனமான எண்ணங்களுக்கு சிலர் இடம் கொடுப்பார்கள். ஐயா, இன்னைக்கு மொபைல் ஃபோன் வழியாகவே அநேக பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தின் அழுத்தங்கள் பலரை நெருக்கும்போது இந்த பலவீனமான எண்ணங்கள் வருகிறது. ஆனால் இயேசுவிடம் வரும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் பலவீனத்தை அவர் பலத்தினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், அவர் பலம் உள்ளவர். பலவீனனுக்கு எளியவனுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நீங்கள் எந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரி, இயேசுவின் கரம் உங்களை தொட்டு பலப்படுத்தும். ஏசாயா 40 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகளைப் போல உயிரை எழும்புவார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள், ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதம். இந்த உலக சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பலவீனப்படுத்த பார்க்கிறது. இயேசுவிடம் வரும்பொழுது அவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். புது பலன் அடைந்து, நியூ ஸ்ட்ரெங்க், உன் சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பலனை கர்த்தர் தருவார். நீ சந்திக்கிற எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே ஒரு பலனை கர்த்தர் தருவார். டு மூவ் ஃபார்வர்ட், டு டேக் யுவர் ஸ்டாண்ட், பி ஃபர்ம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அசைக்கப்படாதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலேயும் நீ பலவீனப்பட்டு கீழே விழுந்து விடாதபடிக்கு ஒரு புது பலனை தர அவராலே ஆகும். அவர் அவ்வளவு பெரிய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தொடர்ந்து அந்த வசனத்தை தியானித்து தினமும் அறிக்கை செய்யுங்கள், பிடித்து கொள்ளுங்கள். என் பலவீனத்திலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும், ஒருவேளை கண்ணிலே வலியாக இருக்கலாம், கண்ணிலே வேதனையாக இருக்கலாம், இன்றைக்கி கர்த்தருடைய பலன் உங்கள் கண்களுக்குள்ளே இறங்கும். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் முழங்கால்கள் நடுக்கமாக இருக்கலாம், நடக்க முடியாமல் நீங்கள் தடுமாறலாம். ஐயா, அந்த வலி வேதனை வாட்டுகிறது, பயப்படாதிருங்கள். சரீரத்தின் படியும் அவர் புது பலனை தருகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு சகோதரி ஜெபிக்க என்னிடம் வந்தார்கள். 7 வருஷம் ஆச்சு பிரதர் நான் முழங்கால் போட்டு, என் முழங்காலில் அத்தனை பலவீனம். நான் சொன்னேன், பரவாயில்லை, நீங்கள் சேரில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் முழங்கால் படியிடுகிறேன். ஒரு 15-20 நிமிடங்கள் ஜெபித்து முடித்து கண்ணை திறக்கிறேன். அந்த முழங்கால் பட முடியாது என்ற சகோதரி தேவ வல்லமையினால் தொடப்பட்டு முழங்காலில் நிற்கிறதை கண்டேன். உண்மை, இட் இஸ் பாசிபிள். பிரியமானவர்களே, தேவன் முழங்கால்களை பலப்படுத்துகிறவர், உங்களை ஸ்திரமாய் நிற்க பண்ணுகிற தேவன். அதனால் தான் வேதம் உண்மை. வேத சத்தியங்களை நீங்கள் நம்புகிற போது, விசுவாசிக்கிற போது அந்த பலன் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். தேவன் பலவீனனான என்னை பலப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் பலவீனங்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்காதிருங்கள். அவருடைய பலனை குறித்து மகிமை மேன்மைப்படுத்துங்கள். உங்களுக்காக எனக்காக பலவீனப்பட்ட தேவன் அவர். 6 மணி நேரம் சிலுவையில் அவரை ஆணி அடித்து தொங்க வைத்தார்கள். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்ரி வீக்னஸ். கலங்காதிருங்கள். இரத்தத்திலே பலவீனம் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் லங்ஸுக்குள்ளே ஒரு பலவீனம் இருக்கலாம், மூச்சு திணறலாக இருக்கலாம், சிலருக்கு தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்பினால், கர்த்தரை விசுவாசித்தால், இருக்கிற இடத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். உன்னதமான ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடும் போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்போஸ்தலர் 1:8 வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருகிற போது, உங்களை நிரப்புகிற போது நீங்கள் பலனடைந்து கர்த்தருக்காக சாட்சியாயிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவராலே வருகிற பலன், வேத வசனத்தை தியானிக்கிறதினாலே வருகிற பலன், உன்னதமானவருடைய கரம் உங்கள் மேல் இறங்குகிறதினாலே வருகிற பலன், உங்களுக்கு புது பலனை கட்டளையிடுகிற தேவன். அதை அனுபவிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, சில நேரம் சில உணவுகள் நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறது. தேவன் ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். சில நேரம் நம்முடைய நரம்புகள் தளர்ச்சி அடைய வைக்கிறது. தேவன் புது பலனை தருகிறவர். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு சகோதரனை கூப்பிட்டார். ஐயா, எலும்பு வளர்ந்திருக்கிறது கழுத்திலே, ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன். அவர் சொன்னார், டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆபத்தானது. ஸ்பைனல் கார்டில் கழுத்துக்கிட்ட ஒரு எலும்பு வளர்ந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்றும் நாங்கள் சொல்ல முடியாது. ரிஸ்க் எடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணணும். அவர் சொன்னார், இயேசுவிடம் நெருங்கி வந்தேன். அந்த பலவீனத்திலே, அந்த வலியிலே, அந்த வேதனையிலே இயேசுவிடம் நெருங்கி வந்தேன். ஏசப்பா, உம்முடைய வசனத்தின்படி எனக்கு அற்புதம் செய்யும் என்று நம்புகிறேன் என்று வந்தேன். அந்த சகோதரன் சொன்னார், ஒரு நாள் காலையில் எழுந்து கர்த்தரை துதித்து விட்டு வழக்கம்போல் அவர் கை அந்த கழுத்து பகுதியை தொடும் பொழுது அந்த வளர்ந்திருந்த எலும்பு காணாமல் போயிற்று என்று சொன்னார். ஆமேன், அல்லேலூயா. அவர் புது பலனை தருகிறவர். உங்கள் பலவீனங்களை மாற்ற வல்லமையுள்ளவர். உங்கள் பயங்களுக்கு உங்களை விளக்குகிறவர். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் பலனை உங்களுக்காக காத்திருக்கிறது. கூப்பிடலாமா? அவரிடம் வருவோமா? நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரி மேலே உம்முடைய அன்பான கரங்கள் அமரட்டும் ராஜா. டச் தம். பொழுது தொடுகிற தேவன். அந்த பலவீன ஆவி அவர்களை விட்டு விலகட்டும். பலவீனமான எண்ணங்களிலிருந்து விடுதலை தாரும். தேவனுக்காக சாட்சியாய் வாழ முடியும் சுவாமி. எந்த சோதனையிலேயும் பலவீனப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்த வல்லமையுள்ள தேவன். உம்முடைய அற்புதமான கரம் இப்பொழுது தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவராகிலும் சோர்ந்து போகக்கூடாது. சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே உம்முடைய பலனை கட்டளையிட்டு தைரியப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் யாரெல்லாம் வாஞ்சித்து கேட்கிறார்களோ பரிசுத்தமுள்ள தேவ அபிஷேகம் இப்பொழுது அவர்கள் மேல் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். நிரப்பும் சுவாமி. உம்முடைய அன்பினால், வல்லமையினால், பலத்தினால் நிரப்புவீராக. ஆம், இந்த நாளை அவர்கள் பலனோடு கடந்து செல்ல கர்த்தருக்கு மகிமையாய் நிற்க உதவி செய்வீரப்பா. நீர் உண்மையுள்ளவர். வாருங்கள் என்று கூப்பிட்ட தேவன் அதை செய்ய வல்லவர். Do the miracle for them this day, Father. Raise up all who are fallen. விழுந்து போன ஒவ்வொருவரையும் தூக்கி விடுகிற தேவன் நீர். அப்படி செய்வதற்காய் நன்றி, 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 நன்றி சொல்லுகிறோம். நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும் சுவாமி. எல்லா கண்ணீரும் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த வலி வேதனைகள் முற்றிலுமாய் நீங்கி போய் கழுகை போல சட்டைகளை அடித்து உயிரை எழும்பச் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் பலவீனப்பட்டு இருக்கலாம். தேவனுடைய பலன் இறங்கட்டும் சுவாமி. அவர்களை பொருளாதாரத்திலே பலப்படுத்தும், ஆசீர்வதியும், கடனை நீக்கும் ராஜா. அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுவதாக. ஆசீர்வதிக்கிறோம், ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.